கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசியின் அதிகாரம் என்ற அந்த தலைப்பிலே நாம் பல அதிகாரத்தை தேவனிடத்திலிருந்து இலவசமாய் பெற்றிருக்கிறோம். அதை நாம் கற்றுக்கொண்டோம். அதே சமயத்தில் இந்த உலகத்தில் தேவன் நம்மை வைத்து தமது பணியை நம் மூலமாக நிறைவேற்ற விரும்புகிறபடியால் அவர் நமக்கு தந்த அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டோம். முதலாவது தாழ்மை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தாழ்மையை கற்றுக் கொடுத்தார். இரண்டாவதாக அவரை தொடர்ந்து அனுதினமும் பின்பற்றி வருகிற சீஷனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டோம். ஏதோ சாதாரண விசுவாசியாக கிறிஸ்தவனாக அல்ல, சீடனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக்கொண்டோம். மூன்றாவதாக இன்றைய நாளிலே நாம் படிக்க வேண்டியது, நாம் ஒரு காவல்காரன். அதாவது காவல்காரன் எப்படி இருப்பான், பொறுப்போடு எப்படி இருப்பான், திருட்டுக்கள் போகாத படிக்கும், திருடர்கள் உள்ளே வராத படிக்கும், எந்த திருட்டு காரியங்களும் நடக்காதபடி காத்து கொள்ளக்கூடிய ஒரு காவல்காரன், மிக பொறுப்பான ஒரு ஊழியக்காரனாக இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் இப்படியாக எசேக்கியேலுக்கு ஆண்டவர் சொல்கிறார். 3:17, மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன். நீ என் வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. காவல்காரன் மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தையை குறித்து தேவனுடைய வார்த்தையால் அவருடைய பாவங்களை எச்சரித்து சொல்ல வேண்டும். இன்றைக்கு எச்சரிப்பின் வசனங்கள் இல்லை. ஏதோ தாலாட்டு பிரசங்கள் அல்லது மனசிற்கு பிரியமாக தோன்றுகிற பிரசங்கங்கள், இப்படியாக பிரசங்கத்தை கேட்கிறோம். எச்சரிப்பின் வசனம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒரு காவலாளி என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 28, 29, 30 இந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன், அப்பொழுது புரியும். 28ஆம் வசனம், ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாருங்கள். இந்த மந்தைக்கு, அதாவது பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் ரட்சிக்கப்பட்ட இந்த ஆத்துமாக்களை மந்தை என்று அழைக்கிறார். இந்த விலையேற பெற்ற ஆத்துமாக்களுக்கு நாம் காவலாளிகளாக இருக்கிறோம். நாம் அவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் 29ஆம் வசனம், நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். ஓநாய்கள் என்பதும் கிறிஸ்தவர்களைத்தான் குறிக்கிறது. மாறுபாடான போதனை, மாய்மாலமான போதனை, கள்ள போதனை, வசனத்துக்கு புறம்பான போதனைகளை சொல்லி விசுவாசிகளை அவர்கள் புரட்டி விசுவாசத்தை விட்டு விலகக்கூடிய கவர்ச்சிகரமான திட்டங்களை கொடுக்கிறது தான் இந்த மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் சொல்லி அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது சற்று கடுமையான வார்த்தையாக இருந்தாலும் உள்ளதை உள்ளபடியே சொல்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. 30ஆவது வசனம், உங்களிலும் சிலர் எழுப்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவர்களை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். இது வெளியிலிருந்தல்ல, உங்களிலே, உங்கள் சகோதரர்களே, நீங்கள் பழகக்கூடிய, நீங்கள் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் மத்தியிலே இப்படிப்பட்ட கள்ள போதனைக்கு அவர்கள் சிக்கி நல்ல ஆத்மாக்களை வஞ்சிப்பார்கள். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னையும் என்னையும் தேவன் இந்த உரிமையை கொடுத்து காவலாளியாக வைத்திருக்கிறார். மந்தையை காவல் காப்பது நம்முடைய கடமை. இந்த சத்தியத்தை கற்றுக்கொண்டு, ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த மந்தைகள், விசுவாசிகள், விலையேறப்பட்ட ஆத்துமாக்கள் கள்ள போதனைகளுக்கு சிக்காதபடி கர்த்தருடைய வசனத்தை சொல்லி வார்த்தையின் மூலம் அவர்களை எச்சரித்து அவர்களுக்கு புத்தி சொல்லி அவர்களை காப்பாற்ற அந்த கிருபை தாரும்படி சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு காவலாளியாக என்னை வைத்ததற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி தேவனை ஸ்தோத்திரிப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். நாளை தினத்தில் இன்னொரு புதிய சத்தியத்தை கற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வராக. ஆமேன், ஆமேன்.